ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லட்சுமி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 144 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் மகா கும்ப மேளா 2025 வரலாறு. இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்கோ, வீடியோக்குள்ளே போகலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் மகா கும்ப மேளா ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கியது. சுமார் 144 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் இந்த கும்பமேளா வரலாற்று சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரயாக்ராஜ் நகரில் கங்கை, யமுனை மற்றும் சரஸ்வதி சங்கமிக்கும் இடத்தில்தான் கும்பமேளா நடக்கிறது. ஹரித்வார், உஜ்ஜைன் மற்றும் நாசிக் ஆகிய நகரங்களில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 26ஆம் தேதி வரை நடக்க உள்ளது. இந்த விழாவை சிறப்பாக நடத்த அனைத்து விதமான முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன. மகா கும்பம் என்பது நதிகள், கலாச்சாரம், ஆன்மீகம் மற்றும் மனிதநேயம் ஆகியவற்றின் சங்கமம். மகா கும்ப மேளாவின் பிறப்பிடமாக கருதப்படும் சாகர் மந்தன் என்ற தெய்வீக நிகழ்வை பற்றி ரிக்வேதம் பேசுகிறது. புராணங்களின்படி கடவுள்கள், தேவர்கள் மற்றும் அசுரர்கள் அழியாமையின் அமிர்தத்தை பெறுவதற்காக மந்தார மலையை பயன்படுத்தி ஆதிகால பெருங்கடலை கலக்கினர். அமிர்தத்தை சமமாக பகிர்ந்து கொள்வதாக உறுதியளித்து இந்த பணிக்கு இந்த கடவுள்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே தற்காலிக போர் நிறுத்தம் தேவைப்பட்டது. இருப்பினும் இறுதியாக அமிர்த் தயாரிக்கப்பட்ட போது அதனை பிரிப்பதில் ஒரு போர் ஏற்பட்டது. அமிர்தத்தை அசுரர்களிடம் இருந்து காக்க மகாவிஷ்ணு மோகினியின் வடிவில் அமிர்தம் அடங்கிய கலசத்தை தூக்கி எறிந்தார். அப்போது அந்த கும்பத்தில் இருந்து சிந்திய 4 துளிகள் பூமியில் விழுந்தது. அந்த 4 துளிகளில் உருவான நகரங்கள்தான் ஹரித்வார், பிரயாக்ராஜ், உஜ்ஜைன் மற்றும் நாசிக் என்று அழைக்கப்படுகிறது. அதனாலேயே இந்த இடங்கள் வரலாற்று ரீதியாக புனிதமானதாக கருதப்படுகின்றன. எனவே இந்த மகா கும்ப மேளாவில் என்னென்ன தேதிகளில் என்னென்ன சிறப்புகள் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஜனவரி 13, 2025 பௌஷ் பூர்ணிமா. ஜனவரி 14, 2025 மகா சங்கராந்தி. ஜனவரி 29, 2025 மௌனி அமாவாசை. பிப்ரவரி 3, 2025 வசந்த பஞ்சமி. பிப்ரவரி 12, 2025 மாகி பூர்ணிமா. பிப்ரவரி 26, 2025 மகா சிவராத்திரி ஆகிய நாட்களில் சிறப்பு வழிபாடு நடக்கும். மொத்தம் 45 நாட்கள் மகா கும்பமேளா வெகு சிறப்பாக நடக்க இருக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொள்ள இந்தியா முழுவதும் இருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு மக்கள் செல்ல தொடங்கியுள்ளனர். மொத்தம் 40 கோடி பேர் இந்த விழாவில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மகா கும்ப மேளா என்பது இந்தியாவில் நடைபெறும் மிக பிரம்மாண்ட விழாக்களில் முதன்மையானது ஆகும். மகா கும்ப மேளா அன்று என்ன செய்ய வேண்டும்? மகா கும்ப மேளாவில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் என்ன செய்யலாம்? அப்படி மகா கும்ப மேளாவில் கலந்து கொண்டால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். உலகின் மிகப்பெரிய விழாவாகவும் அதிகமான மக்கள் கூடும் விழாவாகவும் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள விழா இந்தியாவின் பிரயாக்ராஜில் நடைபெறும் கும்பமேளாதான். சந்நியாசிகள், துறவிகள், சாமானிய மக்கள், ஆண்கள், பெண்கள், வேத பண்டிதர்கள் என கோடிக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளும் திருவிழாவாக கும்பமேளா கருதப்படுகிறது. கும்பமேளா திருவிழா ஹரித்வார், பிரயாக்ராஜ், உஜ்ஜயினி மற்றும் நாசிக் ஆகிய 4 இடங்களில்தான் நடத்தப்படும். இருந்தாலும் பிரயாக்ராஜில் நடைபெறும் கும்பமேளாதான் பிரசித்தி பெற்றதாக திகழ்கிறது. கும்பமேளா வகைகள். மொத்தம் 4 வகையான கும்பமேளாக்கள் உள்ளன. அதாவது ஆர்த் கும்பமேளா, பூர்ண கும்பமேளா, மக் கும்பமேளா மற்றும் மகா கும்பமேளா உள்ளன. இவை ஒவ்வொன்றிற்கும் வித்தியாசம் உள்ளது. ஆர்த் கும்பமேளா 6 வருடங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படுவது. இது ஹரித்வார் மற்றும் பிரயாக்ராஜில் நடத்தப்படும். பூர்ண கும்பமேளா இது 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஹரித்வார், பிரயாக்ராஜ், நாசிக், உஜ்ஜயினி ஆகிய 4 இடங்களிலும் நடத்தப்படும். மக் கும்பமேளா இது ஆண்டுதோறும் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் நடத்தப்படும். இது பிரயாக்ராஜில் மட்டுமே நடத்தப்படும். இதை சேட்டா கும்பமேளா என்றும் சொல்வதுண்டு. மகா கும்பமேளா இதுதான் 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படுவது. 12 பூர்ண கும்பமேளாக்களுக்கு பிறகு நடத்தப்படும். இது பிரயாக்ராஜில் மட்டுமே நடத்தப்படும்.
கும்பமேளா தோன்றிய வரலாறு. அமிர்தத்தை பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது பல்வேறு தெய்வீக தன்மை கொண்ட பொருட்களை தொடர்ந்து அமிர்தம் கிடைத்தது. அது அசுரர்களுக்கு கிடைத்துவிடக்கூடாது என்பதற்காக மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அமிர்த கலசத்தை கும்பம் எடுத்துச் சென்றார். அப்போது அமிர்தத்தின் சில துளிகள் பூமியில் சிந்தி அவைகள் ஹரித்வார், பிரயாக்ராஜ், உஜ்ஜயினி, காசி ஆகிய 4 புனித நகரங்கள் தோன்றிய இதன் நினைவாக கொண்டாடப்படுவதே கும்பமேளா ஆகும். கும்பமேளா அன்று திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவது மிக மிக சிறப்பானதாகும். மகா கும்பமேளா 2025 தேதிகள் மகா சங்கராந்தி துவங்கி மகா சிவராத்திரி வரையிலான 44 நாட்கள் இந்த மகா கும்பமேளா நடத்தப்படும். நவகிரகங்களில் சில குறிப்பிட்ட சுப கிரகங்கள் நட்சத்திரங்கள் ஒரே நாளில் ஒரே நேர்கோட்டில் இணையும் நாளிலேயே இந்த மகா கும்பமேளா நடத்தப்படும். அப்படி ஒரு அற்புதமான நாள் இந்த ஆண்டு வர உள்ளது. ஜனவரி 13ஆம் தேதி துவங்கி பிப்ரவரி 26ஆம் தேதி வரை நடைபெறும் மகா கும்பமேளாவின் போது கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய 3 நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினால் அனைத்து விதமான பாவங்களும் நீங்கும், மோட்சம் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை. மகா கும்பமேளா 2025 நிகழ்வுகள். மகா கும்பமேளாவின் போது பலவிதமான சடங்குகள் நடத்தப்படும். யானைகள், குதிரைகள், ரதங்கள், மின்னும் வாள்கள் ஆகியவற்றிற்கு பூஜை செய்து ஊர்வலமாக எடுத்து செல்வார்கள். ஜனவரி 13ஆம் தேதி பௌர்ணமி ஸ்நானத்துடன் துவங்கும் மகா கும்பமேளாவில் ஜனவரி 15ஆம் தேதி மகர சங்கராந்தி ஸ்நானம், ஜனவரி 29இல் அமாவாசை ஸ்நானம், பிப்ரவரி 3இல் வசந்த பஞ்சமி ஸ்நானம், பிப்ரவரி 12இல் மகி பௌர்ணமி ஸ்நானம், பிப்ரவரி 26ஆம் தேதி மகா சிவராத்திரி ஸ்நானம் ஆகியவற்றுடன் மகா கும்பமேளா இந்த ஆண்டு நிறைவடைய உள்ளது. கும்பமேளாவில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் செய்ய வேண்டியது. இந்த ஆண்டு மகா கும்பமேளாவில் 35 முதல் 40 கோடி வரையிலான மக்கள் கலந்து கொள்ளலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அதிகாரிகளும் சாதுக்களும் துறவிகளும் பிரயாக்ராஜில் குவிய துவங்கிவிட்டனர். கலாச்சார நிகழ்ச்சிகள், கண்காட்சிகள், உணவு கடைகள் என கோலாகலமாக நடைபெற உள்ள மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டு கோடிக்கணக்கானவர்கள் புனித நீராட உள்ளனர். இதனால் பிரயாக்ராஜ் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள், கட்டுப்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 144 வருடங்களுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டு நாமும் புனித நீராடினால் நம்முடைய பாவங்கள் நீங்கி மோட்சம் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை. பிரயாக்ராஜ் செல்ல முடியாதவர்கள் தங்கள் பகுதியில் உள்ள புனித நதிகள், திரிவேணி சங்கமங்களில் புனித நீராடி மகா கும்பமேளாவில் கலந்து கொண்ட பலனை பெறலாம். இந்த மகா கும்பமேளா ஸ்பெஷல் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.